Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic First Standard Term 1 6th lesson Total Balloons. என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு? இப்போ அடிஷன் சம்ஸ் தான் இதில் வரப்போகுது. டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்ற கவுண்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கிராண்ட்பா வி வாண்ட் பலூன்ஸ். என்ன சொல்கிறாங்க? தாத்தா எனக்கு பலூன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பசங்க. ஓகே கம் ஆன் ஐ வில் பை தெம் டு ஃபார் யூ. நான் வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. ஐ வாண்ட் 2 ரெட் கலர் பலூன்ஸ். ஐ வாண்ட் 3 ப்ளூ கலர் பலூன்ஸ். 2 ரெட் கலர் பலூன் 3 ப்ளூ கலர் பலூன்ஸ் வாங்கி தராரு. ஹவு மெனி பலூன்ஸ் டூ வி போத் ஹேவ் ஆல் டுகெதர். இப்போ இவங்க 2 பேர்கிட்ட எத்தனை பலூன்ஸ் இருக்குது? இதில் 3 இதில் 2. அப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 5 பலூன்ஸ் இருக்குது. அகைன் கிராண்ட்பா ஐ வாண்ட் 2 மோர் ப்ளூ கலர் பலூன்ஸ். அகைன் என்ன கேட்குறாங்க? இன்னும் எனக்கு 2 பலூன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை டோட்டலாக இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 பலூன்ஸ் வந்துடுச்சு இப்போ உங்கள் கையில். இன் அடிஷன் டு ஹிஸ் 2 பலூன்ஸ் மை பிரதர் காட் 2 மோர். ஹவு மெனி ஆர் தர் இன் டோட்டல்? அந்த 2 சேர்த்ததுக்கு எவ்வளோ பலூன்ஸ் வந்துச்சு அவங்க கையில்? 7 பலூன்ஸ் இருக்குது. இப்போ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். 1 2 3 4 5 6 7 பலூன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் கிராண்ட்பா ஆல்ரைட் கம் லெட்ஸ் கோ ஹோம். வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு. லெட் அஸ் ப்ராக்டிஸ். பாருங்கள் ஹவு மெனி ஆல் டுகெதர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 balls அண்ட் 1 ball. ஆல் டுகெதர் மேக் எத்தனை பால்ஸ் இருக்குது? இதை ஆட் பண்ணால் 1 2 3 3 balls இருக்குது. இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க. டாப்னா என்ன? பம்பரம். இந்த எத்தனை டாப்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 4 டாப்ஸ் அண்ட் 1 2 2 டாப்ஸ். இப்போ 4 + 2 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? ஆல் டுகெதர் மேக் டேஷ் டாப்ஸ் 1 2 3 4 5 6 6 டாப்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை காத்தாடி இருக்குது பாருங்கள். 1 2 3 4 4 ஃபேன்ஸ் அண்ட் 1 ஃபேன். ஆல் டுகெதர் மேக் 1 2 3 4 5 5 ஃபேன்ஸ். 1 2 3 3 cars plus 1 2 3 cars. 3 plus 3 6 cars. 1 2 3 4 5 6. எத்தனை டக்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 டக்ஸ் plus 3 1 2 3 3 டக்ஸ் ஆட் பண்ணா 8 டக்ஸ். 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் பாருங்க. let us practice draw picture and find the sum. 2 பிக்சரில் வந்து 2ல் 2 ஹவுஸ் இருக்குது ப்ளஸ் இன்னும் 2 ஹவுஸ் வரைஞ்சிருக்காங்க. அப்போ 2 + 2 4 ஹவுசஸ். 4 வீடு வரைஞ்சிட்டு 4. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இனிமேல் வந்து நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. இங்கே 3 பலூன்ஸ் இருக்குது. அகைன் 2 பலூன்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஆட் பண்ண எத்தனை பலூன்ஸ் வரையணும்? நம்ம 5 பலூன்ஸ். 5ன்னு போட்டு 5 பலூன்ஸை வரைஞ்சிடுங்க. நெக்ஸ்ட் வந்து 4 ஸ்ட்ராபெரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 ஸ்ட்ராபெரி இருக்குது. அப்போ நம்ம எத்தனை ஸ்ட்ராபெரி வரையணும்? 7 ஸ்ட்ராபெரிஸ் வரையணும். 2 வாட்டர்மெலான் ப்ளஸ் 3 வாட்டர்மெலான். 2 + 3 = 5 வாட்டர்மெலான் வரைஞ்சிடுங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். லேட்டஸ்ட் ப்ராக்டிஸில் ட்ரா பீட்ஸ் அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபைண்ட் த சம். ஆட் 2 மோர் பீட்ஸ் இந்த ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து அவங்க 3 பீட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம இன்னும் வந்து 2 பீட்ஸை வரையணும். அப்போ 3 + 2 = 5. 1 2 3 4 5 பீட்ஸ். இங்கே பாருங்கள். ஆட் 5 மோர் பீட்ஸ் இந்த ஸ்ட்ரிங். இப்போ வந்து 4 பீட்ஸ் இங்கே இருக்குது. 4ன்னு போட்டுக்கோங்க. அகைன் எத்தனை பீட்ஸ் நம்ம இப்போ வரையணும்? 5 பீட்ஸ். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 4 + 5 = 9. ஆட் 1 மோர் பீட் இந்த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை இருக்குது பாருங்கள். 6 இருக்குது. ஒரு பீடை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். அப்போ 6 + 1 = 7. ஆட் 6 மோர் பீட்ஸ் இந்த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து 2 பீட்ஸ் இருக்குது. நம்ம 6 பீட்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ 2 + 6 = 8. ஆட் 8 மோர் பீட்ஸ் இந்த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கில் 1 இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து 8 பீட்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ 1 + 8 = 9. ஆட் 1 மோர் பீட்ஸ் இந்த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கில் 3 இருக்குது. 1 பீட் ஆட் பண்ணுறோம். அப்போ 3 + 1 = 4. ஆட் 4 மோர் பீட்ஸ் இந்த ஸ்ட்ரிங். 2 பீட்ஸ் இருக்குது. 4 பீட்ஸ் வரைஞ்சிட்டு 4 போட்டோம். அப்போ 2 + 4 = 6. ஆட் 2 மோர் பீட்ஸ் இந்த ஸ்ட்ரிங். 1 பீட் இருக்குது. 2 பீட்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ 1 + 2 = 3. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். let us practice count, write and add. இப்போ 3 flowers + 3 flowers. 3 + 3 = 6.
இங்கே நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பட்டன் 4 பட்டன்ஸ் இருக்குது, இதில் 1 பட்டன் இருக்குது. அப்போ 4 + 1 5. இங்கே 5 டக்ஸ் இருக்குது, இங்கே 4 டக்ஸ் இருக்குது. 5 + 4 = 9. இங்கே 5 பலூன்ஸ் இருக்குது, 5 பால்ஸ் இருக்குது, இங்கே 3 பால்ஸ் இருக்குது. அப்போ 5 + 3 = 8. இப்போது இந்த சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடிஷன் மாதிரி போட போகிறோம். இப்போது இங்கே எத்தனை பட்டன்ஸ் இருக்குது? 4 பட்டன்ஸ் இருக்குது, 3 இருக்குது. இப்போ ஆட் சம் எப்படி போடுவோம்? இப்போது 4 + 3 = 7. நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. இதில் 1 2 3 4 5 6 7. அதே மாதிரி இங்கே எத்தனை இருக்குது? 2. 2 + 2 = 4. 3 இருக்குது, 3 நெக்ஸ்ட் ப்ளஸ் 2. அப்போது 3 + 2 = 5. இங்கே பாருங்கள் 6 இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போது 6 + 3 = 9. இது அடிஷன் மெத்தடில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் ப்ராக்டிஸ் கவுண்ட், ரைட் அண்ட் ஆட். இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு போட போகிறோம். இப்போ இதில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4. இதில் 3 ஃபிங்கர்ஸ். அப்போ 4 + 3 = 7. இதில் எத்தனை இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க கொடுத்துட்டாங்க, செகண்ட்லேருந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது, இதில் 1 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ 5 + 1 = 6. இதில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது? 3. இதில் 2 ஃபிங்கர்ஸ். அப்போ 3 + 2 = 5. இதில் 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது, இங்கே 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது. 5 + 3 = 8. இதில் எத்தனை இருக்குது? 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது, இதில் ஒரு 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ 4 + 4 = 8. ஆட் யூஸிங் ஃபிங்கர்ஸ். இங்கே என்ன பண்ண போகிறீங்க? இப்போது இதில் 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது ப்ளஸ் 1 ஃபிங்கர். அப்போ ஆன்சர் வந்து 3. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது, ஆட் 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 5 + 2 = 7. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது ப்ளஸ் 1 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போது 3 + 1 = 4. இதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபிங்கர் விட தெரியலனா 4னா 4 + 2 = 6. நெக்ஸ்ட் ஒன், லெட் அஸ் ப்ராக்டிஸ். பாருங்கள், ஆட் அண்ட் ஃபைண்ட் த கரெக்ட் மேட்ச் பண்ண போகிறோம். 3 + 6 என்ன ஆன்சர் வரும் பாருங்கள்? 3 + 6 3. இந்த மைண்ட் 6 ஃபிங்கர் விட்டு பாருங்கள். 4 5 6 7 8 9. அப்போ ஆன்சர் இஸ் 9. 9 மேட்ச் பண்ணிக்கோங்க. 3 + 3 = 6. 2 + 2 = 4. 1 + 4 = 5. 5 + 3 = 8. Add and write. 1 + 1 2. 2 + 1 3. 1 + 3 4. 4 + 2 6. 3 + 2 இங்கே லைன் போட்டுக்கோங்க, இல்லைனா தெரியலனா 3 + 2 5. 6 + 3 9. 6 + 2 8. 2 + 5 7. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆட் அண்ட் ரைட். 4 + 5 = 9. 5 + 3 = 8. 3 + 1 = 4. 1 + 2 = 3. 2 + 3 = 5. 3 + 4 = 8. 3 + 4 = 7. சாரி, இங்கே 7 மாற்றிக்கோங்க. ஆட் அண்ட் கலர் த கரெக்ட் ஆன்சர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 4 + 2 = 6. அப்போது இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து கலர் பண்ணணும். 4 + 2 = 6. அப்போது 6ஐ கலர் பண்ணணும். 4 + 4 = 8. அப்போது 8ஐ கலர் பண்ணுங்கள். 5 + 2 = 7. அப்போது 7ஐ கலர் பண்ணுங்கள். 7 + 2 = 9. 9ஐயும் கலர் பண்ணிக்கோங்க. Let us do. I have taken 3 seeds. I have taken 5 seeds. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு கேம் மாதிரி விளையாடுறாங்க. 8 seeds in a cup. Place 8 seeds in a cup. Ask one of the children to pick a handful of seeds. Place them down and count them. Then ask another children to count the seeds remaining in the cup and state the addition fact. Continue this till all the addition fact up to 8 are completed. என்ன பண்ணுறாங்க? ஒரு கையில் சீட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து 3 சீட்ஸாக எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறமா 5 சீட்ஸாக எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஆட் பண்ணி கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேம் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். கம்ப்ளீட் த ஃபாலோவிங். இப்போ என்ன கொடுத்தாங்க? நடுவில் 9 கொடுத்துட்டாங்க. இதை வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதுகிறாங்க. எப்படி வந்து ஆட் பண்ணாலும் 9 வரணுமா? அப்போது எப்படி ஆட் பண்ணலாம்? 1 + 8 = 9.
2 plus 7 is equal to 9, 3 plus 6 equal to 9, 4 plus 5 is equal to 9, 5 plus 4 is equal to 9, 6 plus 3 is equal to 9, 7 plus 2 is equal to 9, 8 plus 1 is equal to 9. இந்த மாதிரி எழுதணும். What do you get when 6 is added to 2? 6 கூட 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 8. Which one gives 9 as total? எது வந்து 9 வரும்? 7 plus 2 is equal to 9. சரி, 4 plus 3 is equal to எவ்வளோ வரும்? 7. 5 plus 3 is equal to 8. 4 plus 4 is equal to 8. அப்போ எது the answer? 7 plus 2. Both Anita and Banu have answered the following addition sum in different ways. Are both of them correct? Discuss. Anita வந்து 2 plus 3 is equal to 5ன்னு சொல்கிறா. பானு வந்து 3 plus 2 is equal to 5ன்னு சொல்கிறா. எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 கூட 3 ஆட் பண்ணாலும் 5. 3 கூட இந்த மாதிரி 2 கூட 3 ஆட் பண்ணாலும் 5. 3 கூட 2 ஆட் பண்ணாலும் 5. Create addition fact using the number 8, 3 and 5 and 8. Sorry, 8, 3 and 5. How to fill these boxes using the given numbers? என்ன பண்ணுறாங்க, இப்போ எதை கூட ஆட் பண்ணாலும் ஒரே நம்பர் வரணும். அது எப்படி? 3 + 5 is equal to 8, 5 + 3 is equal to 8. இந்த மாதிரி அந்த நம்பர்ஸை போடணும். நீங்கள் 8 வச்சு போடலாம், 3 வச்சு போடலாம், 5 வச்சு போடலாம். Let us explore. Answer the following. Xavier has 3 pencils. His friend give him 2 more pencils. How many pencils have Xavier have now? 3 கூட 2 ஆட் பண்ணால் எவ்வளோ பென்சில் இருக்குது அவங்கக்கிட்ட? 5 பென்சில்ஸ் இருக்குது. அப்போ Xavier கிட்ட எத்தனை பென்சில் இருக்குது? 5 பென்சில்ஸ் இருக்குது. There are 2 ducks in the pond and more to swim in. How many ducks are there now? 2 வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம் பாண்டில், குட்டையில். இன்னும் 2 வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. அப்போ எத்தனை இருக்கும் சேர்ந்து? 4 இருக்குது. 2 + 2 is equal to 4. Kumar has 1 orange. His sister has 5 orange. குமார் கிட்ட எத்தனை இருக்குது? ஒரு ஆரஞ்சு இருக்குது. சிஸ்டர் கிட்ட எத்தனை ஆரஞ்சு இருக்குது? 5 ஆரஞ்சு இருக்குது. அப்போது ரெண்டுமே சேர்த்தா எத்தனை ஆரஞ்சு இருக்குது? How many orange there are in total? 6. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் இதை? 1 + 5 is equal to 6. There is 1 sparrow outside the nest. ஒரு ஸ்பேரோ எங்கே இருக்குது? வெளியில் இருக்குது, நெஸ்ட்டுக்கு வெளியில். There are 3 sparrows inside the nest. How many sparrow are that altogether? 1 + 3 is equal to 4. இப்போ இந்த 1ஐயும் சேர்த்துக்கிட்டு இந்த 3ஐயும் சேர்த்தா எவ்வளோ வரும்? அப்போது 4 பறவைகள் இருக்குது அதில். லேர்னிங் செக். கவுண்ட், ரைட் அண்ட் ஆட். பார்க்கலாமா? எத்தனை இருக்குது இதில்? 4 ஃப்ளவர்ஸ் இருக்குது, இதில் 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 + 3 7. நல்லா பாருங்கள், நம்ம கையில் 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது, அதனால் நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு போடணும். ஆட் அண்ட் ரைட். 5 + 4 is equal to 9. ஆட் அண்ட் ரைட்டில் பாருங்கள், 4 + 4 is equal to 8. Complete the addition fact. 7 + 2 is equal to 9. Amir has 6 balls. His brother has 3 balls. How many balls do they have in total? அமீர் கிட்ட 6 பால் இருக்குது, பிரதர் கிட்ட 3 பால் இருக்குது. அப்போ 6 + 3 எவ்வளோ வரும்? 9 balls இருக்குது டோட்டல். வாட் ஐ லேர்ன். நம்ம என்ன படித்தோம்? இதுலேருந்து ஆடிங் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். பால் வந்து 2 பால் இருக்குது, 3 பால் அப்படின்லாம் பார்த்தோம். ஆடிங் நம்பர்ஸ் பார்த்தோம். 6 + 1 is equal to 7. கம்ப்ளீட்டிங் அடிஷன் ஃபேக்ட். 7 + 2 is equal to 9. அந்த மாதிரி பார்த்தோம். சால்விங் ஸ்டோரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். There are 2 ducks in the pond. 2 more swings in the pond. How many ducks are there now? அப்போ 2 + 2 is equal to 4. எழுதிக்கோங்க இங்கே. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும்னா நம்ம என்ன பண்ணலாம்? இது ஃபுல்லாமே எமோஜியாக கலர் பண்ணலாம். ஓகேம்மா? இதோட நம்ம 6th லெசன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு 7th லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிற. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.